The LCM of two numbers is 495 and their HCF is 5. The sum of the two numbers is 100. Find the difference of two numbers. இப்போ LCM into HCF is equal to product of the two numbers. அது தெரியும்ல, அது ஃபார்முலா. LCM இங்கே என்ன 495 and HCF என்ன 5. ஸோ A into by B. இப்படி ரெண்டு நம்பர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை A into Bன்னு எடுத்துக்கலாம். A is one number, B is one number. அப்போ 2475 into A into B. So we take A is equal to A. B வந்து 2475 divided by B ன்னு போட்டுக்கலாம். B இந்த so A plus B is equal to 100. அது அவங்க கொடுத்துருக்காங்க. The sum of the two number is 100. So A plus B is equal to 100. அப்போ A வந்து அப்படியே Aன்னு எழுதிக்கலாம். 2475 divided by A. இது என்னது Bக்கு பதிலாக 2475 divided by Aன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அது 100. ஸோ A ஸ்கொயர் இது எப்படி LCM எடுக்கணும். ஃபஸ்ட்டு LCM எடுக்கும்போது இது என்ன ஆகும், மேலேயும் கீழே ஏஆல் மல்டிப்ளை ஆகும்போது இது A ஸ்கொயர் ஆயிரும். divided by A plus 2475 divided by A is equal to 100. So A square plus 2475 divided by A is equal to 100. So A square plus 2475 is equal to 100A. இதை வந்து ஒரு ஃபார்முலாவை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணும்னா A ஸ்கொயர் மைனஸ் 100A ப்ளஸ் 2475 போகணும். இப்போ இதில் வந்து A ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏதோ ரெண்டு நம்பரை சம் பண்ணும்போது 100 கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணும்போது 2475 கிடைக்கணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரை வந்து சம் பண்ணும்போது 100 கிடைக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது 2475 கிடைக்குது. ஸோ தட் இஸ் A is equal to 45, 55. இப்போது ரெண்டு நம்பர்ஸ் என்னெல்லாம் 45யும் 55யும். இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது 10. The answer.